வாத்தியார் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பல ஃபினான்ஷியல் ஹேர்டல்ஸ் கழித்து வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரிப்போர்ட்டட்லி முந்தானேத்து தான் வந்து பச்சை 21 கோடி பே பண்ணியிருக்கான். அது டிசம்பரில் ஆக்சுவலி ரிலீஸ் ஆக வேண்டியது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக பொங்கல் டேட் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா டிசம்பரில் ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு வைட் ஆடியன்ஸ் வைட் ரீச் வந்து கிடச்சிருக்காது இந்த படத்துக்கு. எஸ்பெஷலி இந்த படத்துக்கு வந்து ரொம்ப லோ பஸ் கிரியேட் பண்ணதுனால பொங்கல்னால் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அக்கேஷனுக்கு ஒரு ஏற்ற ஒரு வாட்சாக வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கும். வாத்தியார் உண்மையிலேயே வந்திருக்கணுமா இல்லைனா வரக்கூடாது அப்படின்றது இந்த மொத்த விமர்சனத்தையும் பார்த்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, கார்த்தி அவரோட தாத்தா இந்த படத்தில் ஆக்சுவலி ராஜ்கிரண். ஸோ அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ரசிகன். கரெக்டாக எம்ஜிஆர் இறந்த அதே ஒரு டைமில் வந்து ராஜ்கிரனுக்கு வந்து ஒரு பேரன் பிறந்துறாங்க. அந்த பேரன் தான் வந்து கார்த்தி. ஸோ எம்ஜிஆரோட நோபல்ஸ் அவரோட ஐடியல்ஸ் எல்லாமே வந்து சொல்லி வந்து வளர்க்குறாரு. ஆனால் கார்த்தி ஆக்சுவலி அந்த எம்ஜிஆரோட நோபல் ஐடியல்ஸ் இது எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணாமல் அவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஆறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எம்ஜிஆரோட தாட்ஸ் ஐடியல்ஸ் இது எல்லாமே தீர்னு அவர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார்னா எந்த கான்சிக்வன்சஸ் அவருக்கு வரும் அப்படின்றது அந்த படத்தோட கான்செப்ட்டு. கதை வந்து இன்னும் டெப்த்தாக போகும், அது சொல்ல முடியாது, சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ இந்த படத்தில் கார்த்தி மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. எம்ஜிஆராகவே அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. எம்ஜிஆராகவும் சரி, அதே மாதிரி அந்த படத்தில் அவர் ராமுவாக வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ 2 கேரக்டருமே வந்து அவர் வேரியேஷன்ஸ் காமிச்சு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் திஸ் கரியர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிறத வந்து இதிலே பார்த்துடலாம். ஏன்னா குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வந்து குவிக்காக வந்து எம்ஜிஆராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அதே மாதிரி அந்த ராமேஸ்வரன் அவரோட கேரக்டராகவும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். 2 மேனரிசமும் அவர் அட் அ டைமில் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றதே வந்து ஒரு மாதிரி ரொம்ப மிஸ்ட்ரியாக இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. கார்த்தியை தவிர்த்து இந்த படத்தில் கிருத்தி ஷெட்டி வராங்க அவ்வளோதான். ஒரு 4-5 சீக்வன்ஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலி அவங்க கதாபாத்திரம் வந்து இட் குட் ஹாவ் பீன் டெவலப் ஃபர்தர். ஆனால் ஒரு வீக்கான ரைட்டிங் அதை வந்து டெவலப் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஆக்சுவலி. அதே மாதிரி சத்யராஜ் வில்லனாக வந்து ப்ளே பண்ணுறாங்க. வில்லனாக மட்டும்தான் ப்ளே பண்ணுறாரு. அவரோட கேரக்டர் ரைட்டிங்குமே ரொம்ப ரொம்ப வீக்காகவே இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் டம்மி வில்லன் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சத்யராஜும் வந்து இருப்பார். அந்தளவுக்கு தான் ஒரு கேரக்டர் வந்து எழுதப்பட்டிருக்கு. ராஜ்கிரண் அவர் வந்து எம்ஜிஆரோட ரசிகனாக ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து லிமிட்டட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான். பட் இருந்தாலும் வந்து அவரோட கண்ணிலே வந்து எம்ஜிஆர் எந்த அளவுக்கு அவர் வந்து லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு போர்ட்ரேல் அவர்கிட்ட இருந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி எஸ்பெஷலி இந்த இன்டர்வல் பிளாக்கு பயங்கரமாக வந்து இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி. அப்புறம் சவுண்ட் டிசைனிங், லைட்டிங், அந்த இன்டர்வல் பிளாக்கில் அதுக்கான லைட்டிங், படம் வந்து ஓரளவுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் அவங்க வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. டான்ஸ் கோரியோகிராஃபி அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த செகண்ட் ஹாஃபில் ராஜாவின் பார்வை அந்த சாங்கை ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே வந்து அந்த கோரியோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உயிர் பத்தி காமியும் நல்லா இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணோட மியூசிக் வாஸ் அ பிக் ப்ளஸ். எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸில் அவரோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ரீமிக்ஸ் நான் சொன்ன மாதிரி ராஜாவின் பார்வை, அப்புறம் பல ரெட்ரோ சாங்ஸ் வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அலாபிகே உமாக் அந்த சாங் கேட்குறதுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே பெரிய ப்ளஸ்ஸு. இது போக ஒரு குவக்கியான ஒரு டோன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு குவக்கியான ஒரு டார்க் காமெடி ஜோனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு டேரக்டர் நலன் குமாரசாமி. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபு டேரக்டர் வந்துட்டு இந்த படத்தோட மூடை எமோஷனல் சீக்வன்ஸ் ஆட் பண்ணி வந்து டைல்யூட் பண்ணலை. அது வரைக்கும் வந்து பெட்டர். அதுபோக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில இடம் இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸு, அதே மாதிரி கார்த்திக் திடீர்னு போலீஸ் வேலை போகும், அது எப்படி திரும்பி வந்து எடுக்கிறாரு. அப்புறம் வந்து பொலிட்டீஷியன்ஸோட இன்சைட் இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகும். அப்போ வந்து யார் லீக் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணுவாங்க. அதில் 2 கேரக்டர்ஸ்க்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்கும். அது மாதிரி பல இடத்துல டார்க் காமெடி ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஒரு 7 out of 10 ஜோக்ஸ் நம்மளை வந்து என்கேஜ் பண்ணுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து டார்க் காமெடி சைடு தான் வந்து போயிருக்காங்க. அது மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் அவங்க வந்து மெயின் பிளாட்டை வந்து உள்ளே கொண்டு வரக்கே வந்து ஒரு ஃபுல் ஹாஃப் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் படத்தோட பெரிய ஒரு ஹைலைட் வந்து கண்டிப்பாக அந்த இன்டர்வல் பிளாக் தான். கார்த்தி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வாஸ் பிரில்லியன்ட். அதே மாதிரி அந்த சீனுமே வந்து ரொம்ப நல்லா எழுதப்பட்டது. ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு சீனு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்னை வந்து ரொம்ப மேக்ஸிமம் வந்து என்கேஜ் பண்ணிச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் வந்து கார்த்தி டக்குன்னு எம்ஜிஆராகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அதே மாதிரி ராமேஸ்வரனாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். 2மே வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருந்தார் கார்த்தி. அப்புறம் செகண்ட் ஹாஃப் முழுசாகவே ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஃபைட்டு, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சீனு, அது போக பல
க்ரியேட்டிவான சீன்ஸ் வந்து படம் நல்லாவே இருந்துச்சு இந்த செகண்ட் ஹாஃபு ஆஸ் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் ஹாஃபு. படத்தோட ட்ராபேக்ஸ் ஆக்சுவலி வந்து நான் சொன்ன மாதிரி தான், அவங்க மெயின் பிளாட்குள்ளே போகிறக்கே ஆக்சுவலி வந்து ஆஃப்டர் வெரி குட் இன்ட்ரோ அவங்க வந்து 50 நிமிஷம் ஆக்கிக்கிறாங்க. நடுவில் ஒரு மணி நேரம் அந்த டார்க் காமெடி சைடுன்னு என்ன தான் வந்து பார்ஷியல் எங்கேஜ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் பிளாட்குள்ளே போகிறக்கே வந்து அந்த இன்டர்வல் பிளாக் வரைக்கும் வந்து எடுத்துடுறாங்க. ரைட்டிங் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி இந்த வில்லன் கேரக்டரைசேஷன் வந்து டாப் 10 வீக்கஸ்ட் வில்லன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சத்யராஜ் இந்த ஒரு வாவா தேர் படத்தில் வந்து இருப்பார். அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு ரைட்டிங். சத்யராஜோட கேரக்டரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்கேஜ் பண்ணியிருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம். ட்ரிகோ வந்து கொஞ்சம் அந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதவே வந்து மெயின் பிளாட்டாக எடுத்து ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. அதே மாதிரி கிருத்தி ஷெட்டி கேரக்டருக்கு ஸ்கோப் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அவங்களை யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாரு. இன்னும் 2-3 சோல்ஃபுல் சீன்ஸ் என்னமோ ஆட் பண்ணி டென்ஷனை பில்ட் பண்ணியிருக்கலான்னு வந்து தோணிச்சு. எஸ்பெஷலி அந்த அஞ்சல் முகம் அப்படின்னு வந்து ஒரு கேங் வருவாங்க. அந்த கேங் மாட்டினா என்ன மாட்டலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருது. அந்தளவுக்கு ஒரு மீடியோக்கரான ஒரு ரைட்டிங். அது இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து அவங்க கேரக்டரை வந்து எழுதிருக்கலாம், இல்லை இன்னும் பெட்டராக டென்ஷன் பில்ட் பண்ணியிருக்கலாம். 2 to 3 சீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் ஆக்ட் மூவியை கன்க்ளூட் பண்ண விதம் வந்து அவங்க எப்படி கன்க்ளூட் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து கன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரு ரஷ்ஷில் கன்க்ளூட் பண்ண மாதிரி வந்து இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கன்க்ளூட் பண்ணிடலாம், அந்த தேர்ட் ஆக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படின்றது தான் வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மணி நேரம் படம், ரன் டைமுக்கு போர் அடிக்காமல் உங்களை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படம். பொங்கலுக்கு ஏற்ற ஒரு ரிலீஸ், பொங்கலுக்கு ஏற்ற ஒரு படம், ஃபெஸ்டிவல் அக்கேஷனுக்கு ஏற்ற ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு ஓகேவான ஃபஸ்ட் ஹாஃபு, ஒரு நல்ல ஒரு செகண்ட் ஹாஃப், ரெண்டும் கலந்தது தான் இந்த வாத்தியார். மேபி ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு மாஸ் படமாகவே சொல்லியிருந்துருக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு டீசெண்டான படம். ஒரு டைம் நீங்கள் பார்க்குறதுனா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக இன்னும் நிறையா ரிவ்யூஸ் வந்து வரும். டியூன் இன் டு டாட் பால்ஸ் vlogs. தேங்க்யூ.